உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா 3 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது குழையணும். தக்காளி நல்லா குழஞ்சாதான் அது நமக்கு தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தக்காளி நல்லா மசியணும். நல்லா அதை நல்லா நெசுக்கிக்கோங்க தக்காளியெல்லாம். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு